நீங்கள் யாராவது உங்களுக்கு இறந்து போனவங்களை யாராவது நினைக்கோங்க. ஓகே, நினச்சிக்கோங்க. எனக்கு நம்ம இதுக்கு முன்னாடி பேசி வச்சுருந்தோமா? இல்லை, இப்போ தானே ஃபர்ஸ்ட் டைம். நீங்கள் யாரை வேணாலும் நினச்சிக்கலாம். மைக் கொடுத்துருங்க. உங்கள் ரெண்டு கை இதை ரப் பண்ணிடுங்க, தேய்ச்சிருங்க. ஓகே, ரெண்டு கையும் இப்படி ஃப்ளாட்டாக வச்சுக்கோங்க, ஃப்ளாட்டாக. ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா இப்படி வச்சுக்கோங்க. ரெண்டு கையும் டைட்டாக முடிக்கும். ரெண்டு கையும் டைட்டாக முட்டை அந்த அவங்க வந்து மேலா ஃபீமேலான்னு மட்டும் மனசுக்குள்ள நினச்சிக்கோங்க. நினச்சிட்டிங்களா? கண்ணை திறந்துருங்க. எனக்கு தெரியுங்களா? எனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அவங்க பேர் வந்து நீங்கள் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எழுதி ரொம்ப பெருசாலாம் வேணால் லைட்டாக சின்னதாக என்னன்னு கூப்பிடுவீங்களோ அதை மட்டும் எழுதி நீங்களே வச்சுக்க போகிறீங்க. டெத் பர்சன் நேம்னு எழுதியிருக்கேன். இங்கே அழகாக கேபிட்டல் லெட்டரில் எழுதி நீங்கள் ஃபோல்டு பண்ணி நீங்கள் வச்சுக்க போகிறீங்க. ஓகே, நீங்கள் இதில் ஏதாவது ஒரு கை நினச்சிக்கோங்க, சொல்ல வேணாம். நினச்சிட்டிங்களா? ஓகே, கை ஓப்பன் பண்ணிடுங்க. ரெண்டு கையும் ஓப்பன் பண்ணிடலாம். ரெண்டு கையும் ஓப்பன் பண்ணிடுங்க. இந்த கார்டை பிடிச்சிக்கோங்க. அந்த பர்சன் நேம் மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது, யார்ட்டையும் காட்டக்கூடாது. நீங்கள் மட்டும் எழுதி கேமரா கூட காட்ட வேணாம், எனக்கும் காட்ட வேணாம். நீங்கள் அந்த டெத் பர்சனோட நேம் வந்து எழுதி 4 ஃபோல்டு பண்ணிடுங்க. ஓகே, நீங்கள் யாரை இறந்தவர் நினச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, 4 மடிச்சிருங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போறோம்னா அந்த ஸ்பிரிட்டை வந்து நம்ம கூப்பிட போறோம். ஆனால் வந்து எல்லாமே ஒரு ஸ்பிரிட்டா? எஸ். ஆனால் நம்ம வந்து சினிமாவில் பார்க்கறது வந்து இட்ஸ் கொஞ்சம் கற்பனை. இது ரியல் லைஃப்ல பண்ணும்போது ரியலாக நிறைய இல்யூஷன் கிரியேட் பண்ணதான் இதாகும். ஸோ ஓகே சார், இப்போ நான் என்வலப். ஓகே, மார்க் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த என்வலப்குள்ள ஏதாவது கேப் இருக்கா? எதுவுமே இல்லைல்ல. இதை வச்சுக்கோங்க, உள்ள வச்சுட்டு கீப் இட் யுவர் செல்ஃப், நீங்களே வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோன்னா அந்த பேரை மட்டும் மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க. அவர் உங்களுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பரா அந்த மாதிரிங்களா? ஓகே, வரமாட்டார்ல? இல்லை வரமாட்டாரு. வந்துட போறாரியா? அவர் வரதுக்கு தான் பெல்ல. ஓகே, ஸோ நார்மலான ஒரு ஹேண்ட் கர்ச்சீஃப். நீங்க ஏங்க ரொம்ப பதறீங்க? ஏங்க பேய்ங்க ஏன் பாய்? ஓகே, ஸோ என்ன பண்ண போறோம்னா நம்ம அந்த ஸ்பிரிட்ட வந்து சார் அந்த மார்க்கர் மட்டும் கொடுங்க. மார்க்கர் ஸ்பிரிட் ஆர் யூ ஹியர் அப்படின்னு நம்ம கேட்க போறோம். சரி, ஓகே. ஸோ அதுக்கு வந்து அவங்க என்ன பதில் சொல்ல போறாங்க அது மாதிரி தான். ஓகே, என்ன கேட்க போறோம்? நான் கேட்க மாட்டேன். ஆமா, ஸ்பிரிட் ஆர் யூ ஹியர் மட்டும் தான் நம்ம எழுத போறோம். சார் இங்க பாருங்க, எழுதிருக்கேன் ஸ்பிரிட் ஆர் யூ ஹியர் அப்படின்னு. ஓகே, கேமரா காமிச்சிடலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணானா மார்க்கரை ஓப்பன் பண்ணியே இது அந்த கர்ச்சீஃப் மேல வச்சிருவோம். சரி, இதை ப்ளோ பண்ணிருங்க, ஊதுங்க. ஏன்னா நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கு அப்புறம் இதை எடுத்து இது மேல வச்சிருவோம். சரி, ஸ்பிரிட் வருதான்னு நம்ம செக் பண்ண போறோம். ஓகே சார், உங்களோட வலது கை நீட்டிக்கோங்க. வலது கை இப்படி கை திருப்பிக்கோங்க. அப்படியே விரல் அப்படியே மாட்டிக்கோங்க. ஓகே, இப்படி ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. என்னடா பண்ற?